தெலுங்கு சினிமாவில் மாஸ் படங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமானவர் ரவி தேஜா. அவருடைய தம்பி பரத் ஹைதராபாத்லேருந்து கொத்வாலகூடா போகும்பொழுது நைட்டு 10 மணிக்கே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி திரையுலகினர் அனைவரையும் ரொம்பவே சோகத்தில் உள்ளாக்கியிருக்கு. ஹைதராபாத்லேருந்து இவர் நைட்டில் தனியாக ட்ராவல் பண்ணும் பொழுது முன்னாடி போய்கிட்டு இருந்த கனரக வாகனமான லாரி மீது வண்டியை மோதி இவரோட காரோட முன்னாடி பக்கமும் முழுவதுமாக நசுங்கி இவரும் உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி வெளிவந்தது. பரத் காரில் தனியாக போய்கிட்டு இருந்து ஆக்சிடெண்ட் ஆனதுனால உள்ளே வேறு யாரும் கிடையாது. இவரோட முகம் வந்துட்டு முழுவதுமாக சிதைந்து போனதுனால போலீஸார் இன்னும் ஐடென்டிஃபிகேஷன்லேயே இருக்காங்க. பரத் தெலுங்கில் பல படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மரண செய்தியை பற்றி ரவி தேஜா கிட்ட கேட்ட பொழுது நான் அதை பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இப்போ இல்லை, அது கன்ஃபார்மாக என்னோட தம்பி தானா அப்படின்றதும் தெரியல, கார் எங்களோடது தான், ஆனால் போலீஸார் இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது என்னோட தம்பி தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் எதுனாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவி தேஜா. ஹைவேல ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு வந்ததுனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸார் தரப்புலேருந்து சொல்லப்படுது. மேலும் போலீஸார் என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா இவர் ட்ரங்க் அண்ட் டிரைவில் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாரா அப்படின்றதையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விபத்து ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் அண்மை செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.